இல்லையா? சரி பாத்தீங்களா எனக்கு அதாவது தப்புன்னு சொல்லி. நான் பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. ம். போதுமா? பிஸ்மில்லா. அஊது அஊது ஊஹி முதலாவது பிழையே ஊ கிடையாது. சிஸ்டத்துல ஓதில்ல. நான் ஓதின முறையில நீங்க ஓதில்ல முதலாவது. அ நாங்க ஓதி தந்த முறையில நீங்க முதலாவது ஓதல்ல. எனவே பிழை. அஊது அஊது சரி போதுங்க. அஊது அஊது ஊ வரக்கூடாது. ஓ பாத்தீங்களா? அ தொண்டையால ஆ இல்ல அ. அஊ ஆ இல்ல அ. அ அ. அஊது அஊது. ஆ பாத்தீங்களா எங்க பிழைன்னு சொல்லி. ஆண்டு வாரது முதலாவது பிழை. ம். சரி போதும் பாவம். அஊது அஊது எடுத்து ஓதுங்க. அ. அ எஸ். அ அஊது ஊராது. அஊது அவுண்டு ஓதுறது பிழையே. ஒவ்வொரு எழுத்தா ஓதணும். அ. ஊ. அஊது அஊது. ஆ ரெண்டாவது முறை ஓது நேரம் திருப்பி நீங்க அ ஊ ஜு என்று ஒவ்வொரு எழுத்தா ஓத முடியாது. ம், ரெண்டாவது செகண்ட் டைம் ஓதுற நேரம் எல்லாத்தையும் ம், சேர்த்து ஓதணும். அஊது ம், ம், அஊது. ம். ம். திருப்பி அதே உதவா? ஓ திருப்பி ஒருக்கா ஒரு முறை சரியா பிழையே வராம ஓதிட்டு போங்க அடுத்தது. ம். அ ஓ அஊது ரெண்டாவது. ஊஹிய ஊஹிய மூணாவது. ரெண்டாவதுல சரி மாஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. மாலிகி மாலிகி நாலாவது. ஊனி ஊனி ம். இது பாவம் பிஸ்மில்லா. யோசிச்சு ஓதணும். பிற வரக்கூடாது. சரியா ம், ஓதணும். நாங்க ஓதின முறையில ஓதணும். ம், ம். ம க ந மகன ரெண்டாவது. யூசுஃபு 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 எப்படி வரணும்? யூ யூசுஃபு 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 மூணாவது. யகீனி யகீனி திருப்பி ஓதுங்க. யகீனி பொய். பொய். கீ தொண்டையில வரணும். பொய். கீ ம். யகீனி யகீனி நாலாவது. தஜ்ரி தஜி. தஜ் தஜி. ஆ தஜ்ரி தஜ்ரி திருப்பி ஒருக்கா ஓதுங்க. ரெண்டாவது பிற வராம. யூசுஃபு யூசுஃபு குட். நாலாவது. தஜ்ரி தஜ்ரி குட். பிஸ்மில்லா. ஓதுங்க பாவம். சரியா ஓதணும். சின்ன சின்ன பாடங்கள் இப்ப. இப்ப உங்களுக்கு இந்த பாடல ம், இருந்து இன்ஷா அல்லாஹ் ம், பிற வரக்கூடாது. ம்.
ஆ த ஆ த குட். ரெண்டாவது. ய ஈ து ய ஈ து ரெண்டாவது பிழை. ய ஏன் ய நீட்டுறது, ஏன் நீட்டுறது முதலாவது பிழை. ஏ. நீட்டல ய ம். ய ஈ ஈ து நீட்டலுமா? ய ஈ நீட்டக்கூடாது. அப்ப நீ ய யார் ஈ நீட்டினது இப்ப? ம். நீட்டக்கூடாதுன்னு சொல்லி செய்ய வராது, நீட்டாம ஓதணும், அதான் முக்கியமா. கேட்டா மட்டும் ம் நீட்டக்கூடாது, ஆனா நீட்டி ஓதுவேன் அப்படியா? அப்படி இல்லை, ம் அது பிழை. அது நாங்க என்னத்தை சொல்றோமோ ம் அது எங்களோட வாயும் அதை ம் செய்யும். நாங்க என்னத்தை ம் யோசிக்கிறோமோ அதை நான் ம் யோசனை, நாங்க செய்யறது எல்லாம் எங்களோட வாயும் அதை சரியா செய்யாட்டி நான் யோசிக்கிறது ம் உண்டு, நடக்கிறது உண்டாயும். ம் ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு மனசால சொல்லிட்டு பொய் தான் சொல்றதா இருந்தா ரெண்டு வித்தியாசமே. அதே மாதிரி ம் நான் சொல்றதை தான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணும், அதான் ஓட்டிக்கு பிரச்சனை. இப்ப ஐயன் நீட்டக்கூடாது ம் அப்படித்தானே, ஆனா நீங்க நீட்டீங்க. ஆமா. நீட்டா போது பாவம். ய ஈ இந்த ஐ. து ய ஈ ஐல ஈ ஈ ஐ. ய ஈ இ ஐ ஐன்னு என்ன ஈ தானே வரும். ஐல ஐ ஈ என்றால் அது நீட்டுதல். ஐ. ஐ. ஐ ஐ. ஆகு அல்ல, இல்ல அந்த ஐ. எழு கஸ்ரா ஆ, வச்சு ஓதணும். ஐ. 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 ஐ ஐனுக்கு கஸ்ரா இருந்தாக்க ஐன்னு வருமா? ஐ என்று வராது. ஐ. ஐ. ஆ, ஐ. அதாவது ஐ ஐ தான் வரணும். ஐ அல்ல ஐ. ய ஐ து. ஐ ய ஐ து. ய ஐ து. அ ஐ ஔ. சொல்லி காட்டுங்க. அ ஐ ஔ. இல்ல நான் புதுசா இப்பதான் நான் அது ஐன்னு படிக்கிறேன், அதனாலதான் நான் திருப்பி திருப்பி உங்கள்ட்ட கேக்குறேன். நான் ஐனுக்கு எப்போதும் ஈன்னே சொல்லி பழக, அதான் நான் கேக்குறேன். அதான் சொல்றேன், இதுக்கு அதான் ஐன்னு வருமா? விலகுது, அதனாலதான் சொல்றேன். இந்த பாடம் கூட ம் ஐனுடைய பாடம் தான். ஐனுக்கு ஃபத்தஹத்துன்னு ம் வந்தா இப்படி ஓதணும், ஐனுக்கு கஸ்ரத்துன்னு ம் வந்தா இப்படி ஓதணும் என்றுதான் இந்த பாடம். எல்லாத்துலயுமே ம் ஐ நீக்கும். ம் அப்- ஆகவேதான் அப்ப சொல்றாங்க. அப்ப இது கசரத்துன்னு வந்தா இது என்ன சொல்லணும்? ஐ. அதான் ஆழி. தனி. எஸ், தனி சொன்னா உங்களுக்கு கஷ்டமாயிக்கும். ஐனுடைய ஆ பத்தகத்துன், ஐனுக்கான கஸ்ரத்துன், ஐனுக்கு லம்மத்துன், இது மூணையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ. ஐ. ம் ஓ. எப்படி? அ ஐ ஓ அப்படி வருமா? தனித்தனியா இருக்கு, ஒவ்வொரு எழுத்தும் வேற வேற மாதிரி இருக்கு. தனித்தனியா தான் ஆ தனித்தனியா. இல்ல, ஆ ஆண்ட ஆளி. இது மூணையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது ஆ. ஆ ஐ. ஓ. ஆ ஆ ஐ ரு ரைட்டா? மூணும் ஒரே ஆ இடத்துல வரணும். ஐ ஆ. 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 ஐ. ஓ. ஆ. ஆ ஐ ரு ஓ ஓ. இடத்த மாத்துறீங்க. ஓ ஆ ஐ ஓ ஆ. ஐ. ஓ. ஆ ஆண்டு வானத்தை நோக்கி தூக்கப்படாது, கீழ் நோக்கி வரணும். ம் ஆ. ஐ. ஆ ஓ. பழகுங்க. ஆ ஐ ஓ ஆ என்கிறது பிழை. ஆ கீழ் நோக்கி வரல. ஆ ஆ அதான் சொல்லு. ஆ சொல்லு. ஆ ஆ. ஆ ஆ ஆ சொல்லுங்க. மூணே சொல்லுங்க. ஆ ஆ ஐ ஓ இப்ப மூணு நீட்டாம சொல்லுங்க. ஆ. ஐ. ஓ. ஆ ஐ ஓ ஓ. ஓ. ஆ ஐ ஓ ம். இப்ப வந்துட்ட விஷயம் கிளியர் ஆயிட்டா? ரெண்டாவது பாப்போம் இப்ப. ம். ய ய ஐ ஓ சரி தப்பா சொல்றேன். ய ஐ து ய இ து தனித்தனி எழுத்தா ரைட்டா? ஓதுற நேரத்துல நீட்டுப்படுது, நீட்டாம ஓதணும். என்கிறது பிழை. எ. ம் ம் ய ம். ஐ து ய ஐ து
திருப்பி போதுங்க. يعيد يعيد மூணாவது. يعيد يعيد யஈது அல்ல, யஈது. يعيد 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 ம். ஓகே, மூணாவது வாங்க. மூணாவது. و வா என்றாலே பிழை. வ என்ன و வா? و ஆ. وعد وعد வ அ த. தால் சவுண்ட் வரணும். த. وعد وعد ஆ. நாலாவது. طلع طلع குட். ஐந்தாவது. قنع قنع ஆ இல்ல, ஆ. ஆ. இல்ல, ஆ. قنع قنع சரி போதுங்க. قنع قنع ஆ. 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 கீழுக்கு கீழுக்கு கொண்டு வரணும். அவங்களோட வானத்துக்கு வான்னு தான் போகுது. ஆ. قنع قنع ஆ. இப்பதான் வருது. ரெண்டு. நாலாவது. நாலாவது. طلع طلع குட். 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 ரெண்டாவது போதுங்க. يعيد ஈ அல்ல. இந்தா, திருப்பி يعيد திருப்பி மாத்தி. ஈ என்றால் أي يعيد يعيد குயிக்கா மாறுது. அவசரமா நீங்க மறக்கிறீங்க. நல்லா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு இது அவசரமா மறக்குது. இந்த பாடத்துல நிறைய ஓதும். இது உங்களுக்கு சொன்னது போல ஆயினுடைய பாடத்துல ஒரு பகுதி. ஆயின் பல விடங்கள் பல மாதிரி உங்களுக்கு இந்த பாடத்துல வரும். இப்ப நீங்க போன கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸுக்கு படிச்சுக்கொள்ள விஷயம் என்னடா, இப்ப நீ சொன்ன மாதிரி ஆயினுடைய பாடம் தான் இந்த பாடம். சும்மா ஆயினை மட்டும் வச்சு வச்சு இந்த பாடத்தை செய்ய இயலாது. ஆயினோட சேர்த்து ஏனைய சில எழுத்துக்களையும் உங்களோட பிராக்டிஸ் தான் இந்த பாடத்தை நாங்க எடுக்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு ஆயின் மட்டும் உச்சரிக்க தெரியுது. ஆனால் ஆயினை ஒரு சொல்ல தார நேரத்துல நீங்க குழம்புறீங்க. நீட்டு படுது, ஆயின் மாறுது, பல விஷயங்கள் நடக்குது. அப்ப இந்த முறை உங்களுக்கு ஆயின் மட்டும்தான் ஃபோக்கஸ். இந்த ஆக பாடத்தை நல்லா பிராக்டிஸ் பண்ணி டைமுக்கு சால செஞ்சிருக்கணுமா?